நம்ம இலக்கியா இவ்ளோ சீக்கிரம் வெளிய வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த அஞ்சலியா இருந்தாலும் சரி, பைரவியா இருந்தாலும் சரி, நம்ம நெனச்சத சாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து மேலும் மேலும் நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தூது விட்டுட்டே இருக்காங்க. அதாவது சீக்கிரமா நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவரா மாறி இதுல ஜெயில்ல போய் நின்னுட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரேவதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குற்றவாளின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இலக்கியாவ விடுவிக்கிறதுக்குள்ள நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் சத்தியம் வாங்கி கடைசியில நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண மாரி காட்டிக்கணும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும் போயிட்டு இந்த பைரவி கிட்ட என் பொண்டாட்டிய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கும்போது, நம்ம இலக்கியா மாஸ் என்ட்ரி குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. கௌதம் அவங்க கால்ல எதுக்காக விழுந்துட்டு இருக்கீங்க? ஏன்னா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஒரு சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு வந்து விஷயத்த சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் ஒரு பக்கம் வந்து போராடிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ரேவதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இலக்கியா ஜெயிலுக்கு போயிருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்ச உடனே, இதுக்கப்புறம் நம்ம சும்மா விடக்கூடாது. இலக்கியாவ எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கொண்டு வரணும். ஒரு நிமிஷம் கூட இலக்கியாவ வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா, இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, நேரா அப்ரூவரா போய் மாறி வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது நம்ம ரேவதிக்கு தெரியல. இந்த இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது அஞ்சலி பைரவி இவங்களோட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு, அது தெரியாம தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போய் நின்னுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, "ஓ! அப்படியாம்மா! நீ உட்காரு" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு, ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வெளிய கிளம்பி வந்துடுறாங்க. வெளிய கிளம்பி எங்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி, பைரவி 2 பேர்கிட்டயும் பேசுறதுக்காக தான். இந்த மாரி தான் ஒரு லேடி இருந்துட்டு, "அதுல மயக்க மருந்த கலந்தது நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி வந்து சொன்னோனே, இவங்களுக்கு அல்லு விடுது. யார்றா அந்த லேடி? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருக்காங்க. ஒருவேள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி அத்தையா இருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி யோசிச்சா, "இப்ப தானடா ஜானகி அத்தைய பார்த்துட்டு வந்தோம். அதுக்குள்ள எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க?" அப்படின்ற டவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அந்த லேடி யாரு? என்ன? ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம குழம்பி போயிட்டு இருந்தவங்களுக்கு, நேம சொன்ன உடனே சரியான அதிர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்பெக்டர் கெளம்புன உடனே ஒரு லேடி இருந்துட்டு, அதாவது ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருந்துட்டு, இந்த மாரி தான், "ஏம்மா இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எதுக்கும்மா இப்படி வந்து சொன்ன? நீ முதல்ல இங்க இருக்காத. நேரா கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸ்க்கோ, இல்ல நீ எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா போ. இந்த ஆஃபீஸ்ல சொன்னதுனால என்ன நடக்கும் தெரியுமா? அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இப்போ நேரா கிளம்பி போயி, அந்த பைரவி கிட்டயும், அதுக்கப்புறம் அஞ்சலி கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி, நேரா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை எல்லாத்தையுமே சொல்லி, இலக்கியா மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட கர்ப்பத்த கலைக்கிறதுக்கு பார்த்தேன். அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மயக்க மருந்த கலந்து குடுத்தேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாலண்டரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, கமிஷனரும் வந்துட்டு இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா விட சொல்லிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய தூக்கி உள்ள வச்சுறாங்க. நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்ததுக்கு அப்புறமா ரேவதி கிட்ட வந்து சொல்றாங்க, "அத்த நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில காப்பாத்திருவேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, நேரா போய் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் என்ட்ரி குடுத்து, இந்த அஞ்சலிக்கும், பைரவிக்கும் ஒரு சரியான அள்ளு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.